ஹாய் கைஸ், இந்த ப்ளாகில் நம்ம 4 கலர்ஸ் ஆஃப் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கொரியாண்டர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் டர்மரிக் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் நார்மல் ஒயிட்டான அந்த நம்ம இட்லி தோசை பேட்டரோட மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இட்லி குக்கரில் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு டர்மரிக்கை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லோ கலர் ஆக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டை நான் ஜூஸ் மாதிரி எடுத்து அதை நான் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பீட்ரூட் மாவு, டர்மரிக், அதுக்கப்புறம் கொரியாண்டர், அப்புறம் ப்ளெயின் இட்லி தோசை பேட்டர் மாவு எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டீம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் எல்லா கலர்ஸும் கொஞ்சம் மைல்டாக தான் வந்துச்சு. ஸோ நான் எந்த கெமிக்கல்ஸுமே இதில் ஆக்சுவலி நான் ஆட் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணினா, ரெகுலரான நம்ம சம்மர் ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கறி லீவ்ஸ், பீட்ரூட், கேரட், ஆம்லாஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஜூஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலி ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் நம்ம டெய்லி குடித்தா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாகவே என்னோடய பெட்ரூம்க்கு ஒரு நியூ லுக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு ரெயின்போஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலி கேட்டுட்டு இருந்தா. ஸோ இதில் நான் வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அது எனக்கு பெரிய வேலை. ஆக்சுவலி வால்பேப்பர் ரிமூவ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம எடுத்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா 6 ஷேட்ஸ் ஆஃப் நான் பெயிண்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக், எல்லோ, லாவெண்டர், லைட் பிங்க் 6மே நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி வால்பேப்பர் வந்து நான் ஒட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் ரிமூவ் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அந்த பட்டி எல்லாமே எடுத்து பண்ணாங்க. ஸோ 2 வால்ஸ்க்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாமே 1 liters ஆஃப் இது பெயிண்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பிளாக் வாலை ஃபுல்லாக நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம். நீட்டாக இருந்துச்சு. பிளாக் போர்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த வால் டு இந்த வால் கனெக்ட் ஆகி அப்படி ரெயின்போஸ் வர மாதிரி தான் எங்களோட பிளான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து 1 டேலே முடிக்கணும்னு நினச்சேன். பட் 2nd டே கூட பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 1 டேயில் வந்து எங்களால் வந்து பெயிண்டிங் முடிக்க முடியல. மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஈவினிங் 7 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஒர்க் தான் இது. வந்து நான் 2வது நாளோட இது தான் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். இதில் எப்படின்னா, அந்த ரெயின்போ ஃபஸ்ட் அந்த பிளாக், இந்த ஒயிட் வால்லேருந்து அப்படி நம்ம அந்த பிளாக் வால் வர இதை கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், மஷ்ரூம் எல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நான் ஃபுல்லான வீடியோவை நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.